அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பு. தாவேகா தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட மகளிர் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தும் நோக்கில் 60 வயது வரையுள்ள பெண்களை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையின்படி 60 வயது வரை உள்ள மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ரூபாய் 3000 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பெண்களின் பொருளாதார நிலை மேம்படுத்தவும் குடும்ப செலவுகளுக்கு ஆதரவாக அமையும் என்று தாவேகா தரப்பில் கூறப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் அலுவலகங்களை காட்சிப்படுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் படம் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் இதர அலுவலக கட்டடங்களில் முதல்வர் விஜய் புகைப்படத்தை வைக்க அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் கலெக்டர்களுக்கு உத்தரவு பிறந்துள்ளது. மேலும் அலுவலகங்களில் பயன்படுத்த வேண்டிய விஜய் புகைப்படத்தையும் அரசு வெளியிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று திடீரென உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் இரண்டுக்குமே ஏறத்தாழ 3 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் சென்னையில் பெட்ரோல் விலை 2 ரூபாய் 83 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 103 ரூபாய் 67 பைசாவுக்கும், டீசல் விலை ரூபாய் 2 ரூபாய் 86 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் ரூபாய் 95 ரூபாய் 25 பைசாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல் செய்வதை கட்டுப்படுத்தும் வகையில் மதுபான கடைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது. அப்படி இருந்த போதிலும் பாட்டிலுக்கு ரூபாய் 10 வாங்குவதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து டாஸ்மாக் ஊழியர்களை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்வதாக புகார்கள் தலைமை அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளன. கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யப்படுகின்ற அனைத்து கடை பணியாளர்கள் மீது மிக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், இதை தடுக்க தவறும் மாவட்ட மேலாளர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது. அனைத்து மண்டலத்தில் உள்ள பறக்கும் படை துணை ஆட்சியர்கள் தத்தம் மண்டலத்தில் தெரிய வரும் புகார்கள் குறித்தான மதுபான சில்லறைகள் விற்பனை கடைகளை ஆய்வு செய்து தவறு செய்யும் கடை பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுவதாக அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதை அடுத்து பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்களுக்கு 500 மீட்டர் சுற்றளவில் இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டார். இது மட்டுமில்லாமல் 21 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்க கூடாது என்ற ஏற்கனவே இருக்கும் விதியை மிக கடுமையாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவது அறிவிப்பு. ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதனை கனிவுடன் பரிசீலித்து 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார்கள். இதனால் 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மகளிர் உரிமை தொகை வர வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று நேற்று அறிவித்த நிலையில் இன்றே ரூபாய் 1000 பயனாளிகள் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ் புதல்வர் மற்றும் புதுமை பெண் திட்ட பயனர்களுக்கு நேற்று 1000 ரூபாய் தமிழக அரசு வர வைத்தது. மாதந்தோறும் 7ஆம் தேதி வர வைக்கப்படும் நிலையில் நேற்று பயனாளிகள் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. இதனால் கல்லூரி மாணவ மாணவியர்கள் நிம்மதி அடைந்தனர். ஏழாவது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மே 26ஆம் தேதி வாக்கிய தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த மிக முக்கியமான வாக்குறுதியான மதிப்புமிகு மகளிர் திட்டம் தற்போது அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் உள்ள 60 வயது வரையிலான தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்குவதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான பயனாளிகளை கண்டறியும் பணியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள் குடும்பங்களை தவிர்த்து மற்ற அனைத்து சாமானிய பெண்களுக்கும் இந்த தொகை நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என தெரிகிறது.
அதே போல 60 வயது கடந்த முதியோர்களுக்கான உதவித்தொகையை ரூபாய் 3000 உயர்த்தி வழங்கும் தாவேகா அரசு திட்டமிட்டுள்ளது. முதியோர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த தொகை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ரூபாய் 1000 உரிமை தொகையை விட 2 மடங்கு அதிகமாக இந்த உதவித்தொகை அறிவிக்கப்பட்டிருப்பது பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 9வது அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் அண்மையில் பொறுப்பேற்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனன் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் செயல்திறனையும் உறுதிப்படுத்தும் வகையில் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இனி இருக்காது என்று உறுதி அளித்துள்ளார். இந்நிலையில் கோடைக்கால தேவையை சமாளிக்க தேவையான முன்னேற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளதாகும். பொதுமக்கள் மின்வெட்டு குறித்த புகார்களை உடனுக்குடன் தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனன் தனது உரையில் தெளிவுபடுத்தினார். 10வது அறிவிப்பு. தமிழக அரசு நிர்வாகத்தில் ஊழலை அடியோடு ஒழிக்கும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் தற்போது மிக அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அரசு பணத்தில் ஒரு ரூபாய் கூட நான் தொடமாட்டேன் என உறுதியளித்துள்ள முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அடுத்த 3 மாதங்களுக்குள் லஞ்சத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என விதித்துள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரின் நேர்மையான வழியிலேயே அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செயல்பட்டு வருவதாகும். கடந்த காலங்களில் எந்தெந்த துறைகளில் எல்லாம் லஞ்சம் தலைவருத்தி ஆடியதோ அவை அனைத்தும் இன்னும் 90 நாட்களில் வேரோடு அகற்றப்படும் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு குறித்த முதல்வரின் இந்த கிடுக்குப்பிடி உத்தரவு அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.